கிட்ஸுக்கு போடுற மாதிரி சிம்பிளான மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி 4 லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் சென்டர்ல இருக்க 2 லைன ஒரே ப்ரெஷர் மெயின்டெயின் பண்ணி திக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேல வந்து ஒரு ரோ ஹம்ப் வந்து போடுங்க. ஹம்ப் போடும்போது நல்லா லென்த்தா இருக்க மாதிரி ஹம்ப் போடுங்க. அப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் கரெக்ட்டா சென்டர் வந்து டாட் வச்சுக்கோங்க. சென்டர்ல டாட் வச்சுட்டு ஒரு ஸ்விரில் வந்து மேல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, அந்த ஸ்விரில்லுக்கு மேல நீங்க போடக்கூடிய ஹம்ப் எல்லாமே ஈவன் சைஸ்ல வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி லைட்டா வந்து ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, கொஞ்சம் பெரிய லைனா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா விட்டு ஒரு தின் லைனா ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது, நீங்க போடக்கூடிய அந்த ஹம்ப் அண்ட் பிக் ஹம்ப் 2மே வந்து ஈக்குவல் சைஸ்ல கரெக்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க மெஹந்தி போட்டீங்க அப்டின்னா, பிகினரா இருந்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இதுக்கப்புறம் அத வந்து மேல ஒரு ரோ திக் பண்ணிட்டு, ஒரு தின் லைன் போட்டுட்டு ஹம்ப் போடுங்க. ஹம்ப் போட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் போடக்கூடிய இந்த லைன்ஸ வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு சென்டரா இருக்க லைன் வந்து பெருசா இருக்கணும். அடுத்தடுத்து போடக்கூடிய லைன்ஸ் எல்லாமே அத ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன லைனா வந்து போட்டுட்டு சென்டர்ல இந்த மாரி டாட் வச்சுக்கோங்க மேல. ஸோ இதனோட ஃபுல் வீடியோஸ் வந்து நான் வந்து சேனல்ல போட்டுருக்கேன். ஸோ அங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. நம்மளோட டிசைனுக்கு ஹம்ப் தான் வந்து ஒரு லுக் குடுக்குறதே. ஸோ, அதனால அந்த ஹம்ப வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி போடுங்க. ஸோ, இப்ப இங்கேயும் நான் வந்து சென்டர்ல சின்னதா ஒரு லைன் போட்டுட்டு அண்ட் ஹாஃப் சர்க்கிள் வந்து நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு லைட்டான ஹாஃப் சர்க்கிளும், ரைட் ஹேண்ட் சைட்ல ரொம்ப தின்னான ஒரு ஹாஃப் சர்க்கிள் லைனும் ட்ரா பண்ணிட்டு, இது 2த்தையும் கனெக்ஷன் பண்ற மாரி மேல வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்காக ட்ரா பண்றோம் அப்டின்னா, அப்பதான் நம்ம போடக்கூடிய டிசைன் வந்து ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். ஸோ, இப்ப இதனோட சென்டர்ல நான் வந்து ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ, ஹம்போட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அத விட்டுட்டு, மத்த இடத்துல நீங்க வந்து அந்த சென்டர்ல போடக்கூடிய ஸ்விரில்ல வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இத ஃபாலோ பண்ணி தான் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் மேல இருக்கிற எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர்லயும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சென்டர் அழகா மார்க் பண்ணிக்கிறேன். மேல ஒரு ஸ்விரில் போட்டிருக்கோம்ல. ஸோ அதுல சென்டர்ல சின்னதா ஒரு லைன் போட்டுட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு நான் வந்து கனெக்ஷன் பண்றேன். ஸோ இதே மாதிரி ஒரு 3 லைன வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் போட்டுக்கோங்க அழகா. அந்த ஹாஃப் சர்க்கிள் கொஞ்சம் நீட்டா வர மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, பார்ட் 2 வீடியோஸ் வந்து நான் நாளைக்கு போடுவேன். ஸோ அதுவரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க கூட பார்த்துக்கலாம். தேங்க் யூ.